பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த இரவு நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். அவர் சொல்லுகிற ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவரை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதனாலும் கூட இந்த வருடத்தின் கடைசி செய்தி அப்படிதானே, கடைசி வருடத்துல நாம் துவக்கத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அநேக நாட்கள் ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு பேசி இருக்கிறார். இதனாலும் கூட இந்த வருடத்தின் கடைசி நொடியில் கூட, ஏன் பழைய வருட செய்தின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, கடைசி நொடியில் கூட ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை புரிந்திய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நிமிஷத்தில் கூட அவருடைய புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க முன்பதாக என் வாழ்க்கையில ஒருவேளை மாற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு என்றால், ஒருவேளை நான் இதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் என் வாழ்க்கையில் உண்டு என்றால், அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான நேரத்திற்காக தான் இந்த பழைய வருட செய்தி என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே அந்த வார்த்தைக்கென்று ஆதாரமாய் நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நான் பார்க்கும்போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 18 தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்படுகிறது என்றால், 7ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, நல்ல கவனிங்க, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். நல்லா யோசித்து பாருங்க. தாவீது இந்த வார்த்தை கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது கேட்க, தேவரே இதுவரையும் என்னை கொண்டு வந்ததற்கு, என் குடும்பத்தை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கின்றார்? அவன் ராஜாவாய் மாறுகின்றார், எல்லாரும் புறக்கணிக்கப்படுகின்றார். இதுக்கு முன்பதாக இந்த ராஜா அவர் காலம் முடிஞ்ச உடனே, அந்த ராஜ்யபாரம் அவரை விட்டு போன உடனே இந்த தாவீது இடத்துக்கு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அப்படி செய்ய மாட்டேன், உன் மூலமாக உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அந்த ராஜ்யபாரம் வரும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த தாவீதுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கு. என்ன காரியம் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8000க்கும் மேல வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்திலே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இன்னைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வேண்டும் சொல்லி பல நேரம் நாம் ஜெபிக்கின்றோம். நான் ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன், வாக்குத்தத்தமும் சரி ஆசீர்வாதமும் சரி இந்த பூமியிலே ஆண்டவர் என்னை உருவாக்கும் முன்பதாகவே என் மேல வைத்திருக்கின்றார். ஆசீர்வாதத்தை என் மேல வைத்திருக்கிறார். நினைக்கிறோம், எனக்கு இனிமேல் ஆசீர்வாதம் வரப்போகுது, இனிமேல் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அப்படி அல்ல, ஏற்கனவே ஆசீர்வாதம் நம்ம மேலதான் இருக்கு. ஆனா வேதம் சொல்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் சுந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் சுந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கை சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும், என் பேச்சு சரியா இருக்கணும், என் செவி சரியா இருக்கணும். இங்க பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறாரு, இப்படி ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தம் உனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கு பின்வருகின்ற சந்ததிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ராஜ்யபாரத்தை நான் கொடுப்பேன், கொண்டு வருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போது தாவீது வார்த்தை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்க
தேவனே இதுவரைக்கும் நீ நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் வீடு ஏமாத்திரோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லலாம், நான் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும், என் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு மேல வந்தாலும் நான் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும். தேவனே இதுவரை என்னை தாங்கினதற்கு, இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் வீடு ஏமாத்திரோம். இன்னைக்கு நம்ம யாருமே சொல்ல முடியாது, இன்னைக்கு என் சொந்த பலத்துல நான் முன்னேறி வந்திருக்கிறேன், இன்னைக்கு என் சொந்த பலத்துல நான் சம்பாதிக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு கடவுள், இல்ல எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறாங்க வரேன்னு சொல்லி அப்படி அல்ல. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்குது. நான் பல நேரத்துல சொல்ற ஒரு காரியம் தான், இன்னைக்கு சில நேரத்துல நான் முடங்கி போயிட்டா என் வாழ்க்கை எப்படியே மாறி போயிடும். நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கார் என்றால் நான் ஏமாத்திரோம், என் குடும்பம் ஏமாத்திரோம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் கூட நான் பார்க்கும் போது எங்க அப்பா இருக்கிற வரை நான் யோசித்தது ரொம்ப ஆடம்பரம், நல்ல பணம், நல்ல கிறிஸ்துமஸ் ஆனா நல்ல கிட்டத்தட்ட 40,000 50,000 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்போம். கிறிஸ்துமஸ் ஆனா ஊர் அந்த தெருவுக்கே சாப்பாடு போடுவோம், அப்படி ஆடம்பரமாய் பண்டிகை நாட்கள் கொண்டாடுவோம். ஆனா இன்னைக்கு அவர் மறைத்து போனாரோ, குடும்ப சூழ்நிலை அப்படியே மாறி போன சூழ்நிலை பார்த்தோம். கிறிஸ்துமஸ் ஆனாவே வீட்டுல சமைக்காத நாட்களை இந்த வருடத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக தள்ளப்பட்டோம். அப்போ ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை தாங்கி இருக்கிறார். அப்ப என் குடும்பம் ஏமாத்திரோம், நான் ஏமாத்திரோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நான் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை 2024 ஆண்டு முழுவதும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரோம், என் குடும்பம் ஏமாத்திரோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த பொசிஷன், அந்த ராஜ்யபாரத்துக்குள்ளாய் அவன் வருவதற்கு அவன் சாதாரணமாக வரவில்லை. வேதத்திலே பார்க்கும்போது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக அவங்க படுகிற பாடுகள் ரொம்ப அதிகம். இந்த தாவீது வாழ்க்கையில அப்படிதான். சின்ன வயசுல கொஞ்சம் ஆடு கொடுத்தாங்க, தாவீது கூட பிறந்த அண்ணங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா தாவீது புறக்கணிக்கப்பட்டான். கொஞ்சோண்டு ஆடு கொடுக்குறாங்க, எல்லாரும் அந்த வெல் செட்டில் போனவா செய்தி கூட சொன்னேன். தாவீதோட கூட பிறந்த நல்ல ஒரு சயின்டிஸ்ட் தான், நல்ல சயின்டிஸ்ட், நல்ல ஸ்காலர்ஸ், நல்ல டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் கூட பிறந்தவங்க. ஆனா தாவீது மாத்திரம் தான் எப்படிப்பட்டவனா, அவளுக்கு பார்க்கும்போது ஆடு மேய்க்கிறவன், அதாவது குடும்பத்திலேயே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மகன். ஆனா வேதத்துக்கு பார்க்கும்போது இரவு பகலும் உழைக்கின்ற மனிதனை காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நெருக்கமாய் நடந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அவன் போன அத்தனை ராஜ்யங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தாவீதை பார்க்கும்போது கோலியாத்துக்கு எதிராக அவன் போர் அடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினவர்களை அவன் விட்டு விட்டதே இல்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் சொன்னாங்க, கோலியாத்தை முறியடிச்சா அந்த ராஜாவுடைய பெண்ணை திருமணம் செய்துக்கலாம், இனிமே அவன் வரியை கட்ட தேவையில்லை, ராஜாவுடைய எல்லா சொத்தும் அவனுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லும் பொழுது தாவீது சொன்னாரு, ஏன் இப்படி பேசுறீங்க? கோலியாத்து மூலியமாக இத்தனை மக்கள் பாடுபடுறாங்களே என்று சொல்லி கோலியாத்தை முறியடிக்க அவன் முன் வந்தான். ஆனா சவுல் இவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்ம அநேக காரியங்களை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா இங்க நான் பார்க்கும்போது, அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் ஏமாத்திரேன், என் குடும்பம் ஏமாத்திரோம். இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்க. என் ஜப வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய வேத வாசிப்பை பார்த்து, நான் சபைக்கு கொடுக்கிறதை பார்த்து, நான் சபைக்கு போகிறத பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இல்ல நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்கிறேனா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நீங்களும் நானும். இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவித்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவரே இதுவரை என்ன தாங்கினதற்கு நான் ஏமாத்துறோம்ப்பா, என் குடும்பம் ஏமாத்துன்னு சொல்ல முடியுமா? இந்த வருடம் இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம பாடுபட்ட ஒரு ஆண்டுகளாக இருக்கலாம். ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் புது இடத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகளை ஓடிக்கொண்டிருக்கலாம். இல்ல புதிய வருடத்தை பிரவேசிக்க போகிறோம், இல்ல பலவிதமான பிளான்ஸ் நமக்குள்ள இருக்கலாம், பலவிதமான
இந்த வருஷத்தை எப்படி நான் ஆரம்பிக்க போறேன், என்ன செய்ய போறேன், என்னுடைய திட்டங்கள் எப்படியா இருக்க போகுது, என் குடும்ப வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது, என் குடும்ப உறவுகள் எப்படியா இருக்க போகுது சொல்லி பல காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையா என்னை பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வருஷத்தை நான் தைரியமா நம்ம சொல்ல முடியும், நான் தாண்டினேன், நான் ஜெயிச்சேன், நான் வெற்றியா முடிச்சேன் என்று சொல்லி எனக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா உண்மையாய் இந்த வருஷத்தை ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. இல்லையா? அவருடைய கிருபை மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கு, என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கு. அவருடைய கிருபை மாத்திரம்தான் இதுவரையும் என்னை நடத்தி வந்திருக்கு. இல்லையா? இதுவரையும் என்னை தப்பு வச்சிருக்கு, இதுவரையும் போஷித்திருக்கு. அவருடைய கிருபை இல்லைன்னா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நான் எப்படியா சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், எந்த நன்மையும் ஒருவன் நீங்கலாம், நான் ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யலையே, என் வாழ்க்கையில் எந்த அற்புதம் செய்யலையே அப்படி சொல்லுங்க என்றால் உங்களுக்காக ஒரு செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை பிசிக்கலாக உலக நன்மைகளை ஆண்டவருக்கு ஒரு மனிதன் 3 விதமான நன்றிகளை சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளாம உலகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நன்மையை வைத்துக்கிட்டு ஒரு மனிதன் ஆண்டவருக்கு 3 நன்றிகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன நன்றியை சொல்லுகிறார்? ஒருவேளை இந்த வருடம் ஆண்டவர் எந்த நன்மையை நமக்கு செய்யலனா கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு காரணம் உண்டு. என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் ஆண்டவர் செய்யாவிட்டாலும் கூட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு 3 காரணங்கள் உண்டு. அதை வேத ஆதாரத்தோடு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் திருப்பி எடுத்துக் கொள்வோம். The book of Acts chapter 7 வசனம் 58ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இங்க நான் பார்க்கின்றோம் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் அறிமுகம் படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்க நான் பார்க்கும்போது எப்படி அவனை அறிமுகப்படுத்துகிறது சொல்லி பார்க்கும்போது, இவனை ஒரு மனிதனை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். யார் அந்த மனிதன்? யாரை கல்லெறிந்து கொள்றாங்க? பைபிள் பார்க்கும்போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஸ்தேவான் என்கின்ற முதல் இரத்த சாட்சியான அந்த மனுஷன் அங்கே சுற்றி இருந்த எல்லாரும் கல்லெறிந்து அவனை கொன்று போடும்போது அவன் வஸ்திரத்தை கழற்றி சாட்சிக்காரனுடைய இடத்துக்கு இந்த சவுளுடைய பாதத்திலே அடியிலே வைத்தார்கள். சவுளுடைய பாதத்திலே வைத்தார்கள். பாருங்க, ஒரு மனிதன் மறிக்க போறான், அவனுடைய ரத்த கரையாய் இருந்த அந்த சட்டையை எடுத்து யாருடைய பாதப்படியில வைக்கிறாங்க? சவுளுடைய பாதப்படியில வைக்கிறாங்க. அப்போ சவுல் யாரு? பவுல். புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பவுல் தான் பழைய ஏற்பாட்டில் சவுலாய் காணப்படுகிறார்கள். அப்ப சவுலாய் இருக்கும் பொழுது இவனை போல ஒரு மோசமான ஒரு மனிதனை பார்க்க முடியாது. அவன் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறித்த ஒரு மனிதனுடைய சட்டையை கொண்டு வந்து அவனுடைய ரத்த கரையோடு பாதப்படியில் வைக்கிறாங்க. அப்போ கூட சவுலுக்கு என்ன இல்லை? இரக்கமே இல்லை. சவுல் என்றாலே இரக்க குணமற்றவன், அவனிடத்தில் இரக்கமே பார்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த பவுல் இருக்கின்ற இந்த சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பு இவர் சாதாரண மனிதன் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஆள் காணப்படுகின்றான், மிகப்பெரிய மனிதனாய் காணப்படுகின்றான். சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து படைத்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் இந்த சவுல். சில பைபிள் ஸ்காலர் இப்படியா சொல்றாங்க, சவுலுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி சொத்து மதிப்பு இருக்குமா? எத்தனை கோடி? 100 கோடி இந்த சவுலுக்கு சொத்து மதிப்பு இருக்கும். இன்னும் சொல்றாங்க இது சவுலுக்கு கிட்டத்தட்ட 6 கப்பலே சொந்தமா இருக்குமா? அவ்வளவு பெரிய செல்வந்தனாய் காணப்படுகிறான். அவன் நடந்து போனாவே எல்லாரும் தங்கத்தையும் பணத்தையும் கொண்டு வர பாதப்பட வைப்பாங்களாம். அவனை ஒரு மனிதன் தூக்க நினைச்சான்னா அவன் தூக்கிடுவான். அவனை பார்த்தாலே இந்த மக்களின் நடுங்கி போகிற ஒரு சூழ்நிலை காணப்படும். அது மாத்திரமல்ல, கமாலியல் கிட்டேயே
வேதத்தை நன்றாய் அறிந்த ஒரு மனிதன் யார் என்றால் இந்த சவுலை நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்க நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களோ, அவங்க எல்லாரையும் கொண்டு போய் சிறையில அடைப்பதுதான் இந்த சவுலுடைய வேலை. அவங்க எல்லாம் சிறையில கொண்டு போய் அடைக்கிறது தான் சவுலுடைய வேலை. அவ்வளவு மோசமான ஒரு மனிதன். நான் ஏன் சொல்றேன்னா, இதற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. அந்நாட்களில் சகல பவரோடு ஒரு மனிதன் வாங்கணும் என்றால் ஒரே ஒரு மனிதன் யார் என்றால் சவுல் தான் பார்க்கின்றோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறின பிறகு அவன் வாழ்க்கையிலே அநேக பாடுகளை அனுபவித்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்னைக்கு சில நேரம் நாம் யோசிக்கிறோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்பதாவே வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் படாத துன்பம் அல்ல, நான் படாத கஷ்டம் அல்ல, இது இயேசு மாத்திரம் என் வாழ்க்கை என்ன அற்புதம் செஞ்சுட்டாரு சொல்லி பல நேரங்கள் நாம் யோசிப்பது உண்டு, பல நேரத்தில் நாமே புலம்புவது உண்டு. இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அப்படிதான் சவுலா இருக்கும்போது அவன் நன்றா இருந்தான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த சவுல் அநேகரை கொலை செய்ய ஆரம்பித்தானோ அந்த சவுல் பவுலாய் மாறின பிறகு அவனை கொலை செய்ய ஒரு கூட்ட ஜனம் துரத்தி கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இங்க வேதத்தில் பார்க்கும்போது நன்றி சொல்லுகின்ற மனிதன் பல சோதனைகளை தாண்டி வந்தவன், ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளா இருந்தவன், 100 கோடிக்கு அதிபதியா இருந்தவன், இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். ஆண்டவருக்கு நன்மைப்படாத இந்த சவுல் உலகத்தில் கிடைத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆண்டவருக்கு ஒரு 3 நன்றிகள் சொல்லுகிறேன். என்ன நன்றி சொல்கிறார்? முதல் நன்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 சொல்லுகின்றது. 16-17 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல இருக்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அதற்கு குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பாக, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த 2024ஆம் ஆண்டுல கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டு நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன சொல்கிறார்? ஒருவரும் என் கூட இருந்ததில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு இருந்தார். சவுலா இருக்கும்போது அவனோட அநேகம் இருந்தாங்க, ஆனா பவுலா மாறின பிறகு யாருமே அவன் கூட இல்லை. ஆனா அவன் சொல்கிற காரியம், பவுலாய் மாறின பிறகு துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது சொன்னா, என் கூட என்ன அநேகம் இருந்தாங்க, ஆனா நான் துன்பத்தில் இருக்கும்போது ஒருவரும் என் கூட இருந்ததில்லை, கர்த்தர் என்னோடு இருந்தார். நீ பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட யாருமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறார். யாருமே என்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறார். என் போக்கையிலும் வரத்திலும் கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து நீர் என்னை பாதுகாத்து என்னை நடத்தினீர் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்றதா இருக்க வேண்டும். மனிதனை கைவிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு அவர் நின்றார் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். இரண்டாவது, பவுலுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க, அவனை தப்பி செல்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு தைரியப்படுத்தினார் என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு என்னை தைரியப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இந்த வருடத்தில் பல நாட்கள் நாம் வந்திருக்கலாம். என்னை தைரியம் சொல்லுவதற்கோ என்னை பலப்படுத்துவதற்கோ யாருமே இல்லாத சூழ்நிலையில் நான் அநேக நாள் தவிர்த்திருந்திருக்கலாம். ஏன் பல நேரங்கள்ல என்னை துன்பத்திலே கொண்டு போன அநேகர் உண்டு. பல நேரங்கள்ல நாம் கண்ணீரோடு இருந்த சூழ்நிலைகள் அதிகமாய் உண்டு. என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். ஒருவேளை நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் என்னை ஆண்டவர் சரியாய் அவர் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டாக புதிய ஆண்டை நமக்கு மாற்றுவார். நீ ஆண்டவர் என்னை தைரியப்படுத்துகிற தேவனாக இருந்தார்.
2024 ஆண்டு எத்தனையோ முறை என்னை ஆண்டவர் தைரியப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ முறை ஆண்டவரை பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ முறை என்னை தாங்கி இருக்கிறார். மூன்றாவது சுருக்கம் முடிச்சிடுறேன். மூன்றாவது அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் செலுத்தின மூன்றாவது நன்றி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் என்றால், மலையை போல நினைச்சிருந்த பிரச்சனையை ஆண்டவர் சிம்பிளா மாற்றிட்டாரு. அல்லேலூயா. மலையை போல நினைச்சிருந்த பிரச்சனையை ஆண்டவர் சிம்பிளா மாத்திட்டாரு. காரணம் ஆண்டவருடைய கிருபை பவுல் மேல இருந்துச்சு. இன்னைக்கு நாம சொல்லலாம், இன்னைக்கு என் வாழ்க்கையில நினைச்ச மலையை போல நினைச்சிருந்தேன், இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கை நடைபெறும், இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் தூசியை போல சிம்பிளாய் அதை மாத்திட்டாரே. ஆண்டவர் சிம்பிளாய் மாத்திட்டாரே. அப்ப பவுல் 3 காரியத்தை என்ன சொல்றாரு? ஒருவரே கூட இல்லை, ஆனா கர்த்தர் என்னோடு இருந்தார். ஒருவருடன் கூட இருக்கவில்லை, ஆனா கர்த்தர் என்னோடு இருந்தார். ஒருவரை தைரியப்படுத்தவில்லை, ஆனா கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். மலையை போல நினைச்சிருந்த பிரச்சனையை ஆண்டவர் சிம்பிளாக மாத்திட்டாரே என்று சொல்லி பவுல் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு மலையை போல வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை ஆண்டவர் சிம்பிளா மாத்திட்டாரு. இந்த 2024 ஆண்டுல இந்த இறுதியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுல நாம் என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? ஒருவேளை 2024 ஆண்டில் இந்த குணங்கள் எனக்குள்ள அப்படியே தொடருமா? இல்ல அதே சிந்தனையோட நான் செயல்பட போகிறேன்னா? இல்ல ஆண்டவருக்கு ஆண்டு சமூகத்துல எப்படி நான் வந்தாலும் அப்படியே வர போறேன்னா என்று சொல்லி பல விதமான எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சரி செய்கின்ற நேரம், சரி செய்கின்ற நேரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க காரியம், இன்னைக்கு நாம் எடுக்க போற தீர்மானங்கள் தான். புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். புதிய ஆண்டுல என் வாழ்க்கை என்ன மாற்றம் வரப்போகுது, என்ன மாற்றம் வரப்போகுது? இன்னைக்கு என்னுடைய காணிக்கையில், என்னுடைய ஆராதனையில, என்னுடைய ஜப வாழ்க்கையில, வேத வாசிப்புல எல்லாவற்றிலும் ஆண்டவர் வித்தியாசத்தை பார்க்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டவர் வித்தியாசங்களை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இதுவரை நடத்திருந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். தாவீது சொல்லுகிறார், இதுவரை நடத்திருந்ததற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, இனிமேல் என் குடும்பம் ஏமாத்திரம் சொல்லுகிறார். மலையை போல நினைச்சிருந்த பிரச்சனையை ஆண்டவரே நீ சிம்பிளா மாத்திருக்கீங்களே. நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கல, எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கல, இது நடக்குமா, இது நடக்காதுன்னு சொல்லி பல நேரம் நாம் யோசித்து இருக்கிறோம். கர்த்தர் சிம்பிளாய் மாத்தி இருக்கிறார். எத்தனையோ நாட்கள் நாம் விழுந்து போன சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறோம், ஆனா கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ நாட்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், ஆனா ஆண்டவர் நம்மை சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை நீங்க நம்ம கண்ணீரோட இருக்கலாம், என் குடும்பம் பிரிஞ்சு போன சூழ்நிலை, என் குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. நிச்சயமாக புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக புதிய ஆண்டு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற ஆண்டாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசத்தை பார்க்கிறார். 2024 ஆண்டுல இருந்த அதே போல நான் இருக்கக்கூடாது. 2024 ஆண்டு இருந்தது போல என் வாழ்க்கை செயல்படக்கூடாது. 2024 ஆண்டு இருந்தது போல எனக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது, எனக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது, எனக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது, எனக்குள்ள தீய சிந்தனை இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வேணும், என் வாழ்க்கையில ஒரு தீர்மானங்கள் வேணும், என் வாழ்க்கையில ஒரு செயல்பாடுகள் ஒரு வித்தியாசத்தை ஆண்டு எதிர்பார்க்கின்றார். 2004 கொடுத்தது போல காணிக்கை கொடுக்க மாட்டேன், நான் என் வாழ்க்கை காணிக்கை வித்தியாசம் இருக்கணும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும். நான் இதெல்லாம் ஏற்றுக்குவேன், ஆனா காணிக்கை மட்டும் நம்ம ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றோம். நீங்க காணிக்கையில நான் வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில நாம் செலுத்துகிற காணிக்கை எப்படியாக இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க காணிக்கை பயில பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா நோட்டு தான்.